ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை அவரவர் கடமை இந்த தலைப்புல இருக்க போது. ஒரு ஆடு தன்னோட கிராமத்தை விட்டுட்டு ஒரு காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற இலைத்தலைகள் புல்கள் இதெல்லாம் மேயலான்னு சொல்லிட்டு உள்ள போகுது. அதை பார்த்த மாத்திரத்துல அங்க இருக்கிற அந்த பசுமையான சூழ்நிலைனால தான் இருக்கிற இடம் நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு அது பாட்டுக்கு சந்தோஷமா அங்க இருக்கிற புல்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாலை நேரமாக ஆரம்பிக்குது. மாலை கருகிறது கூட அதை கவனிக்காம நல்லபடியா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா நேரம் ஆக ஆக இருள் சூழ்ந்து மொத்த காடுமே இருட்டாயிடுது. அதுக்கப்புறம் தான் தன்னை காட்டுல இருக்கோங்கிறது அதுக்கு நினைவுக்கு வருது. அதுக்கப்புறம் அது பயப்பட ஆரம்பிக்கிட்டான். ஒரு பெரிய தவறு செஞ்சுட்டோம், இப்படி காட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு நம்ம இந்த காட்டுக்குள்ள மாற்ற பார்த்துக்கிட்டோமே, இப்ப நம்ம வந்த வழி கூட நமக்கு தெரியல, எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எந்த மிருகங்கள் கண்ணியும் படமே எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அது பக்கத்துல ஒரு முயல் வந்து பாக்குது. முயல் ஆடை பார்த்துட்டு, நீதானா? நான் ஏதோ ஒரு புது விதமான விலங்குன்னு நினைச்சேன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது, அதான் யாருன்னு பார்க்க கிட்ட வந்தேன். நீ எப்படி இங்க வந்த, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இந்த ஆடு தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது. அப்படி சொன்னதும் இங்க இருந்து நான் எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல, நீதான் என்ன முதல்ல பாத்துட்ட, நீதான் நீங்க வந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடு கேக்குது. உடனே முயலும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி என்னோட குகை இங்க பக்கத்துலதான் இருக்கு, அது பக்கத்துல ஒரு பெரிய குகை ஒண்ணு இருக்கு, அந்த குகை பெருசா புழக்கம் இல்லாம தான் இருக்கு, நீ அங்க வந்து தங்கிக்கோ, காலையில எந்திரிச்சு உன்னோட கிராமத்துக்கு போயிடு, அதுதான் உனக்கு சரியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முயல் உடனே ஒரு யோசனை சொல்லவும், சரி நீ சொல்ற யோசனை சரியாதான் இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஆடு முயல் பின்னாடியே போகுது. முயல் தன்னோட குகை வந்ததும், இதுதான் என்னோட இடம், அதோ உங்க வெளிச்சமா ஒரு இடம் தெரியுது பாரு, அதுதான் நான் சொன்ன குகை, வெளியில வெளிச்சமா தான் இருக்கும், உள்ள வந்து இருட்டா இருக்கும், நீ அங்க தங்கிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் தன்னோட குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அதே மாதிரி ஆடு முயல் கைச்சு கொடுத்து அந்த குகைக்குள்ள போய் இருட்டுல தட்டி தடி மாதிரி உள்ள போலான்னு பார்க்கும்போது அங்க சரியான கொரட்டை சத்தம், யாரோ உள்ள இருக்காங்கிறது இந்த ஆடுக்கு நல்லா புரியுது. இந்த முயல் உள்ள யாரும் இல்லைன்னு சொல்லிச்சு, ஆனா இங்க யாரோ கொரட்டை விடுற சத்தம் கேக்குது, நம்ம இதுக்கு மேல இங்க இருக்க நமக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடு வெளியில போலான்னு பார்க்கும்போது வெளியில நரியோட ஓலை சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன செய்யறதுன்னே தெரியாம ரொம்பவும் பதட்டத்துல இருக்கிற அந்த ஆடு என்ன பண்ணலான்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்கும்போது கொரட்டை விட்டுட்டு இருந்த கொரட்டை சத்தம் வந்து அந்த மிருகம் கண்ணு முழிக்குது. பார்த்தா அது ஒரு சிங்கத்தோட நிழல்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க இந்த ஆட்டுக்கு தெரிஞ்சுது. அது அப்படியே பயந்து போய் நிக்குது, எங்க சிங்கம் நம்மள ஏதாவது பண்ணிடுமோன்ட்டு. முழிச்ச சிங்கமும் இந்த ஆடை கவனிச்சுட்டு இந்த ஆடு நம்மளை பார்த்துதான் பயப்படுது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறம், ஆடே நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நான் என்னோட இடத்துக்கு வந்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன், நீ இங்கே தங்கிட்டு காலையில இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்கு தைரியம் சொல்லுது சிங்கம். சிங்கம் இப்படி சொன்னதுக்கு அப்புறம், என்ன மன்னிச்சிருங்க சிங்கம், இந்த மாதிரி பக்கத்துல இருந்த முயல் தான் எனக்கு இந்த இடத்த காமிச்சுது, அது இங்க யாருமே இல்லைன்னு சொல்லிச்சு, அதை நம்பிதான் நான் இங்க வந்தேன், நீங்க இருக்கிறது தெரிஞ்சிருந்தா வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அது சொல்லுது. நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத, நான் இந்த குகைக்கு அடிக்கடி எல்லாம் வரமாட்டேன், ரொம்பவும் எப்பமாவதுதான் வருவேன், அடிக்கடி வரதில்லை அப்படிங்கிறதுனால இங்க நான் தங்கிட்டு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, அதுவும் ராத்திரி வேலையில மட்டும் வர்றதுனால சுத்தமா யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி சிங்கம் விளக்கம் கொடுக்குது. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் உங்களை ரொம்ப பெரியவங்க, ரொம்ப பயப்படுத்துற மாதிரி சொன்னாங்க, ஆனா நீங்க அப்படி இல்லாம ரொம்ப சாதுவா இருக்கீங்களே, எப்படி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நீ நான் முன்னாடி சொன்னதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட இடத்துக்கு வந்தவங்களை நான் எந்த ஒரு காயப்படுத்துறது வேலையும் பண்ண மாட்டேன், அதனாலதான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிங்கம் சொல்லுது. நீங்க ரொம்பவும் நியாயமானவரா நடந்துக்கிறீங்க, ஆனா ஊருக்குள்ள உங்களை ரொம்பவும் கொடூரமானவங்கிற மாதிரி பேசுறாங்க, அது ரொம்ப தவறுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆடு சொல்லுது. இதோட இந்த கதை முடிஞ்சது. இதோட கருத்து என்னன்னா, நம்ம ஆளுக்கு அடைக்காலம் தேடி வந்தவங்களை நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் நம்ம கடமைங்கிறதும் இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது. நன்றி.